ஹாய் வியூவர்ஸ், இந்த வாரம் நாம் பார்க்க போகும் விருந்தினர் இந்து கருணா அவர்கள். அவர் ஏற்கனவே நமக்கு பரிச்சயமானவர். அவர் நிறைய பாட்டில் பெயிண்டிங் செய்திருக்கிறார். அவர் ஒரு ஆர்டிஸ்ட், மிகவும் சுவாரஸ்யமானவர். அவர் அவருக்கு இந்த தோட்டக்கலையிலும் ரொம்ப ஆர்வம் இருக்கிறது. டெரஸ் கார்டன் டெவலப் பண்ணியிருக்காங்க. அதை தவிர்த்து அவங்க வீட்டை சுற்றியும் கார்டன் வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவங்க இந்த கார்டன் இந்த செடிகளுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி பாட் செய்திருக்கிறார். அதாவது இதில் நிறைய பெயிண்ட் பண்ணி இதை அழகுபடுத்தி இதில் செடியும் வைக்கிறார். இது ஒரு யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு யூனிக்கான விஷயம். ஸோ வாருங்கள், அவரை சந்திப்போம். நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட், நிறைய பாட்டில் பெயிண்டிங்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க. இதை நீங்கள் ஒரு அழகான கார்டன் வச்சுருக்கீங்க. அதாவது உங்களை வீட்டை சுற்றியும் கார்டன் இருக்குது, டெரஸ்லேயும் நீங்கள் கார்டன் டெவலப் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு எப்படி இந்த கார்டனிங்கில் ஒரு ஆர்வம் வந்தது? எனக்கு சின்ன வயசுலேருந்து கார்டனிங்னா ரொம்ப பிடிக்கும். என்னை சுற்றி பச்சை க்ரீனரி இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுவேன். அதே மாதிரி எனக்கு நிறைய ஸ்பேஸ் இருந்தனால நான் கார்டனிங்கில் இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு எனக்கு. அந்த க்ரியேட்டிவ் பர்சனுங்கிறதால அந்த கார்டனிங்கில் நான் ரொம்ப ஆர்வம் நிறைய வந்திருக்கு. ஒரு கார்டனே ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் வீட்டை சுற்றியும் கார்டன் இருக்குது, டெரஸ்லையும் கார்டன் மெயின்டைன் பண்ணுறீங்க. உங்களுக்கு நீங்கள் எப்படி இந்த 2 விதமான கார்டனையும் மெயின்டைன் பண்ணுறீங்க? நான் தினம் காலையிலையும் மாலையும் டெய்லி இந்த கார்டனில் ஒரு வாக்கிங் போயிட்டு செடியெல்லாம் பார்ப்பேன். ட்ரை லீவ்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுருவேன். வீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி கார்டனை நீட்டாக மெயின்டைன் பண்ணுவேன். தவறாமல் செடிக்கு தண்ணி ஊற்றுவேன். அது ஒரு சில செடிக்கெல்லாம் ஒரு டெய்லி ஊற்றணும், சில செடிங்களுக்கு ஒன்று விட்டு ஒரு நாள் தண்ணி ஊற்றணும். அந்த மாதிரி நான் மெயின்டைன் பண்ணுறேன். நான் உங்கள் கார்டனில் நீங்கள் என்ன மாதிரியான செடியெல்லாம் வச்சுருக்கீங்க? என்னோட கார்டனில் பல விதமான செடி வச்சுருக்கேன். மணி பிளான்ட், இது குரோட்டன்ஸ் இருக்குது, வெரைட்டி ஆஃப் குரோட்டன்ஸ் இருக்குது. அடீனியம்ஸ்னு ஒரு வெரைட்டி இருக்குது, அதில் நிறைய ஃப்ளவர்ஸ் கலர்ஸ் இருக்குது என்கிட்ட. அப்புறம் வாழை மரம், வெத்தலை கொடி, கேக்டஸ் வெரைட்டி, இதெல்லாம் நான் வெரைட்டியாக வச்சுருக்கேன். நான் ஒரு கார்டன்னாலே அடிக்கடி பிளான்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணணும். அப்புறம் உங்களுக்கு என்ன செடி இஷ்டமோ அதெல்லாம் வாங்கி வைக்கணும். இந்த மாதிரி செடியெல்லாம் நீங்கள் எங்கே போய் வாங்குறீங்க? செடியெல்லாம் அடிக்கடி மாற்றுவேன் சீசனுக்கு தகுந்த மாதிரி. சம்டைம்ஸ் நியூ பிளான்ஸை பார்க்குறப்ப எனக்கு அதை வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ இந்த ஈசிஆர் சைட்லலாம் நான் போகிறப்ப ஏதாவது யூனிக் பிளான்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதை வாங்கிட்டு என்னோடய கார்டனில் வச்சு அதை டெவலப் பண்ணுவேன். புது செடியும் அதிலிருந்து நிறைய பிளான்ஸை நான் டெவலப் பண்ணுவேன். அழகழகான பாட்ஸ் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சின்ன பாட்ஸாக கலர்ஃபுல்லாக இருக்கு. நீங்கள் இந்த செடி வைக்கிறதுக்குன்னே இந்த மாதிரி பாட்ஸ் ரெடி பண்ணியிருக்கீங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன பாட்ஸ் எனக்கு கிடச்சிது, இம்போர்ட்டட் ஃப்ரம் தாய்வான். ஸோ அது ரொம்ப சின்னதாக இருந்தனால அந்த செடிக்கு அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி நான் பிளான்ஸ் அதில் வைக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அந்த பாட்டை பெயிண்ட் பண்ணோன்னே அது ரொம்ப அட்ராக்டிவ் ஆகிடுச்சு. அதனால மேலே மேலே நிறைய பாட்ஸ் நான் பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது கிஃப்டிங்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. கார்டனில் நீங்கள் வெரைட்டி ஆஃப் பிளான்ஸ் வச்சுருக்கீங்க, அதுவும் ஃப்ளாரிங் பிளான்ஸ் எல்லாம். அதாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பூ செடி எது? என்னோடய கார்டனில் இருக்க எல்லா செடியுமே எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் தான், ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் இருக்கிறதுலே ரொம்ப ஸ்பெஷலாக எனக்கு பிடிச்சது இந்த அடீனியம்ஸுங்கிற இந்த பிளான்ட்டு. இதில் நிறைய ஃப்ளவர்ஸ், அட்ராக்டிவ் கலர்ஸ், வேரியேஷன்ஸ் நிறைய இருக்கும். அதனால எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். எனக்கு என்னோடய கார்டனில் இந்த வெரைட்டி ஆஃப் பிளான்ஸ் ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப அதில் ஆர்வம் காட்டுறேன் டெவலப் பண்ணுறதுக்கு. கார்டன் ஒரு மெயின்டைன் பண்ணுறது ஒரு சவாலான விஷயம். நிறைய சேலஞ்சஸ் இருக்குது கார்டன் டெவலப் பண்ணோன்னா. அதாவது சில சமயம் மழை வராது, தண்ணி ஷார்ட்டேஜ் இருக்கும். அந்த மாதிரி டைமில் ஒரு நல்ல கார்டனை நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? இந்த மாதிரியான சவால்களை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க? ஒவ்வொரு சீசனுக்கும் ஒரு சேலஞ்ச் இருக்கும். சம்டைம்ஸ் சம்மரில் வாட்டர் ஷார்ட்டேஜ் இருக்கும், செடியெல்லாம் வாடி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது.
ஒரு ஒரு நேரம் செடியெல்லாம் வாடி போயிடும், அழுகி போயிடும். ஓவர் எக்ஸஸ் ரெயின் இருந்துச்சுன்னா செடியெல்லாம் அழுகி போயிடும். அதனால அந்த சீசனுக்கு தகுந்த இது மாதிரி எனக்கு அதில் ஆர்வம் நிறைய இருக்கனால நான் ஒன்றொன்றையும் அதுக்கு தகுந்த மாதிரி கேர் எடுத்துக்கிறேன். நான் பூச்சிக்கொல்லி மருந்து போட்டு அது சீசனுக்கு தகுந்த சேலஞ்சஸை நான் ஃபேஸ் பண்ணுறேன். உங்களுக்கு கார்டனில் நிறைய வெரைட்டி ஆஃப் பிளான்ட்ஸ் எல்லாமே இருக்குது, அழகாகவும் இருக்குது. அதாவது இந்த மாதிரியான கார்டன் டெவலப் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கும் அனுபவத்தை பற்றியும் உங்களுடைய மன திருப்தியை பற்றியும் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். கார்டனை இந்த ஹாபி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஹாபி. அது நம்ம டெய்லி அதை பார்க்குறப்ப நம்ம கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும். அதே சமயம் நம்ம ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்குது. நம்ம க்ரீனரியை நிறைய டெவலப் பண்ணுறனால இந்த பூமிக்கும் ஒரு பெட்டர் பிளேஸ் டு லிவ்னு மாதிரி சொல்லுவேன் நான். என்ன நேயர்களே, இந்த கலந்துரையாடலில் இந்து அவர்கள் தோட்டக்கலையை பற்றி பல விஷயங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார். இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அடுத்து வேறொரு விருந்தினரை சந்திக்கும் வரை, திஸ் இஸ் பார்வதி பாலகிருஷ்ணன் signing off.